எம்சிசி வந்து கவுன்சிலிங் பண்றாங்களோ இல்லையோ, அடிஷன் வந்து சீட்ஸ் வந்து ரெகுலரா பண்ணிட்டே இருக்கிறாங்க. பாருங்க, இப்போ 3வது ரவுண்டு ஸ்டார்ட் பண்ணி 4 வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா, சீட்ஸ வந்து அடிஷன் பண்றோம்னு இப்ப இன்னைக்கு நோட்டீஸ் ஒண்ணு குடுத்துருக்காங்க. 13/10ல என்ன குடுத்துருக்காங்க? இது மாரி வந்து வேரியஸ் மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லேருந்து எங்களுக்கு வந்து ஆட் பண்ண சொல்லி வந்திருக்கு அப்படின்னு. அதில வந்து பார்த்தோம் அப்படின்னா, இஎஸ்ஐசி தான் அங்க ரொம்ப முக்கியமா இருக்கு. மத்திய பிரதேஷ், அதில வந்து ஆல் இந்தியா கோட்டா 8 சீட்டு, 17 வார்டு கோட்டா சீட்டு, வார்ட்ஸ் ஆஃப் இன்சூர்டு பர்சன் சீட்ஸ் இனிஷியேட்டட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. 10/10ல கேட்டகரி வைஸ் அது கொடுத்துருக்காங்க என்னன்றத. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, மத்திய பிரதேஷ்லயும் ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து இங்கே பார்த்தோம்னா ராஜஸ்தான்லயும் சீட்ஸ் வந்து இஎஸ்ஐசியில் ஆட் ஆயிருக்கு. அதுக்கப்புறமா எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ் ராஜஸ்தான் 8 ஆல் இந்தியா கோட்டா சீட்ஸ், 17 வார்ட்ஸ் ஆஃப் இன்சூர்டு பர்சன் சீட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் 7, 8, 8, 17, 8, 17 4 இடத்துல அதிகமாக இருக்கு. அதுக்கப்புறமா தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் பரத் மெடிக்கல் காலேஜ் 50 சீட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பெய்டு டீம்டு சீட்ஸ் தான். எனக்கு தெரியல, இந்த டீம்டு யூனிவர்சிட்டிஸ், செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜஸ்லாம் சீட்ஸ் வந்து தாறுமாறா வந்து டப்புன்னு இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் வந்து அவ்வளோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது, அவ்வளோ பழமையான காலேஜ் இருக்குது. 250 சீட்டை வந்து பார்த்தீங்கன்னா வாங்குறதுக்கு தலைகீழா நிற்க வேண்டியது இருக்குது. அது எப்படிதான் ஆச்சரியமே தெரியல. டீம்டு யூனிவர்சிட்டிலாம் அப்படி டான்னா எடுத்து போட்டுடுறாங்க சீட்டு. 50 சீட் இன்க்ரீஸ் பண்ணு, பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் 50 சீட் இன்க்ரீஸ் பண்ணு அப்படின்றாங்க. இங்க இருக்கக்கூடிய கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ் நான் பிறந்ததுல இருந்து இருக்கு. சீட்டு நம்ம 150க்கு மேல இன்னும் இன்க்ரீஸ் ஆகல. ஆனா பாத்தீங்கன்னா எல்லா வசதி வாய்ப்பும் அங்க இருக்கு, பேஷண்ட் ஃப்ளோவும் ஜாஸ்தி இருக்கு. ஆனா பேஷண்டே இல்லைன்ற இடத்துல எல்லாம் டமால் இன்க்ரீஸ் பண்றாங்க. இது எப்படி நடக்குதுன்னு தெரியல. ஒருவேளை நம்ம அரசு அதுக்கான நடவடிக்கை எடுத்து அப்ளை பண்ணல போல இருக்கு. பிரைவேட்ல இருக்கிறவங்க டீம்டு யூனிவர்சிட்டிலாம் கரெக்டா பக்காவா அவங்க கேட்ட டீட்டெயில் எல்லாம் எம்சிசிக்கு கொடுக்கறதுனால உடனே அப்ரூவல் கொடுத்துட்றாங்க போல. தமிழ்நாட்டு கவர்மெண்ட்டுக்கு அந்த மாதிரி பண்ணணும்னு நினைக்கிறேன். இது பாருங்க, இது அது இல்லாம ததா வந்து மகாராஷ்டிரால டீம்டு யூனிவர்சிட்டி அது ஒரு 50 சீட்ஸ், கிட்டத்தட்ட 200 சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது நல்ல விஷயம் தான், யூஸ் பண்ணிக்கிறேன்.